எங்கள் சிஎம் விஜய்க்கு, ஜோசப் விஜய்க்கு, நாங்கள் நரிக்குறவங்களை அத்தனை மக்களும் இங்க தண்ணியில அதை வாடி வதங்கி சாவுறோம் சார். எங்களுக்கு நரிக்குறவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வசதி கொஞ்சம் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் சார். நாங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஜே நகர், இங்க சோறு ஆக்குறது கூட, குளிக்கிறது கூட, தண்ணி குடிக்கிறது கூட, பள்ளிக்கூடம் பசங்களை குளிக்க வச்சு அனுப்புறது கூட எல்லாத்துக்கும் தண்ணி தான் சார் தேவை எங்களுக்கு. இதுல நாங்க மணி ஊசி மணி தான் விற்கிறோம். இங்க வந்து 60 வருஷம் மேல ஆகுது சார். நாங்க வந்து இது விட்ட வேற தொழில் எங்களுக்கு தெரியாது. எங்க போற எந்த வசதி கூட செய்யறது இல்ல சார். தண்ணி வந்து பள்ளி கடுக்குது, குரங்கு கீழே இறங்கி இறங்கி குளிக்குது, சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க. தண்ணி மொண்டுனாக்கா வந்து பூச்சி, அப்படியே பூச்சி வருது. அந்த தண்ணி கூட குடிக்கிறோம். உள்ள பாத்துக்கா பாசியாட்டம் வருது. 2000 லிட்டர் டம்மு அது கொஞ்சம் எங்களுக்கு வச்சு கொடுத்தா, ரோட்டுக்கு மேல கொஞ்சம் வச்சு கொடுத்தா எங்களுக்கு குடிக்கிற தண்ணி டேங்க்ல வரணும் கூட நாங்க அதில் நாத்து மோண்டி யூஸ் பண்ணிக்குவோம். இங்க இருந்து 2 கிலோமீட்டர் அங்கனூர் போகணும் தண்ணி பிடிக்காது. நம்ம எம்ஜிஆர் ஆட்சியில கட்டி கொடுத்தது. இப்ப வீடு இல்ல, வசதி இல்ல சார் எங்களுக்கு. தண்ணி 10 நாள் 15 நாள் போகுது தண்ணி தேர்ந்து வர்றதுக்கு. சார் இது மாதிரி உடஞ்ச வீட்டுல தூங்குற, வீடு இல்ல, வாசல் இல்ல, கரண்ட் இல்ல. நாங்க மணி சுத்தினாதான் இந்த பொழப்பு இல்ல, நான் வேற பொழப்பு கிடையாது சார். இது மாதிரி உடஞ்ச வீட்டுல பாருங்க, இங்க பாருங்க வீடுங்க, எங்க வீடுங்க எல்லாம் பாருங்க சார். இங்க பாருங்க சார், எங்க வீடெல்லாம் இப்படி ஒடிஞ்சு வீடு. இந்த ரோடு வசதி போறோம்னு சொல்லுங்க, அது கூட போடல. நாங்க தண்ணி கூட சரியா வர மாட்டேங்குது சார். ஒரு தெருவுல வந்து ஒரே ஒரு கம்பம் தான் அந்த லாஸ்ட்ல இருக்கு. ஒரு தெரு ஃபுல்லா கம்பமே இல்ல, ஒரே இருட்டா கிடக்குது. பாம்பு, பூச்சி, தேளு, அது இது லொட்டு லொஸ்க்கு நிறைய வந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்குது. தண்ணி வர மாட்டேங்குது சார். 1 மாசமா தண்ணி இல்லை எங்க தெருவுல. எங்க தெய்வம் செஞ்சு தண்ணி வசதி மட்டும் நல்லா பண்ணி கொடுத்துருங்க சார். எங்களுக்கு அதே போதும்.